Example number 2.1. The radius of a sector is 21 cm and its central angle is 120 degree கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா length of the arc, area of a sector, perimeter of a sector மூணுமே கண்டுபிடிக்கணும். பையோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 22/7 னு சொல்லிருக்காங்க சரியா. இப்போ ரேடியஸ் தான் என்னது r ன்னு ரேடியஸ் எடுத்துக்கலாம். எவ்வளவு 21 cm அப்படினு எடுத்துட்டோம். சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவு நமக்கு 120 டிகிரி சரியா. length of the arc க்கு ஃபார்முலா என்னது நமக்கு L equal to theta divided by 360 degree into 2 pi r units அதான் ஃபார்முலா சரியா. தீட்டாக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவு 120 டிகிரி. அந்த தீட்டாக்கு பதிலாக 120 டிகிரியை போட்டுட்டோம். இங்கே 360 டிகிரி அப்படி எழுதிட்டீங்க. 2 அப்படி எழுதியாச்சு. பையோட வேல்யூ 22/7. ஸோ பைக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் 22/7 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். இப்போ ஆரோட வேல்யூ என்னது நமக்கு 21 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு சரியா. இப்போ பாருங்கள் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க. இது 12 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா. 112 is 12, 3 12s are 36 ஓகேவா. இங்கே 3 டேபிள் அடிக்கலாமா. 1 3 is 3, 7 3s are 21, 7 7s are 1 7 is 7 ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு 2 × 22 அப்படின்னு ரிமைண்டர் இருக்குது சரிங்களா. இப்போ 2 × 22 எவ்வளவு 44. ஸோ 44 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடலாம் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன் என்னது ஏரியா ஆஃப் அ செக்டார் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்டாரோட ஃபார்முலா என்னது A equal to theta divided by 360 degree into pi r square. இதுக்கு முன்னாடி லென்த்துக்கு என்ன பண்ணோம் 2 pi r போட்டிங்க. இங்கே pi r square போட போகிறோம். ஏரியானா pi r square ஓகேவா. இப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது 120 தான் ஓகேவா. அதை அப்படியே எழுதியாச்சு. 360 டிகிரி எழுதிட்டீங்க. பையோட வேல்யூ 22/7 அதை எழுதிட்டோம். ஆரோட வேல்யூ 21, r ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 21 × 21 எழுதியிருக்கோம் சரியா. அதே மாதிரியே கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே என்ன வந்துடும் 0 0 கேன்சல் பண்ணிட்டு 1 12 is 12, 3 12s are 36, 1 3 is 3, 7 3s are 21. அடுத்து 7 1 7 is 7 ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். ரிமைண்டர் என்ன இருக்குது நமக்கு 22 × 21 இருக்குது. இது ரெண்டையும் என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறோம். 21ஐயும் 22ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 1 2 is 2, 2 2s are 4. அடுத்த நம்பர் 1 2 is 2, 2 2s are 4. அப்போ என்ன கிடைக்கி 2 4 + 2 6 4. ஸோ 462 இருக்கா. 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும் சரிங்களா. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா L + 2R ஓகேவா. எல்லோட வேல்யூ என்னது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லையா. எல்லோட வேல்யூ எவ்வளவு 44 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதுதான் எல்லோட வேல்யூ. ஸோ 44 + 2 × ஆரோட வேல்யூ என்னது 21. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 42ன்னு கிடைக்கும். இப்போ 44ஐயும் 42 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னது 86 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சோம் சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள். Example number 2.2. A circular shaped gymnasium ring of radius 35 cm is divided into 5 equal arcs shaded with different colors. Find the length of each of the arcs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சர்க்குலர் ஷேப்டு ஜிம்னாசியம் ரிங் இருக்குதான். அதோட ரேடியஸ் வந்து அதாவது இந்த ரேடியஸ் வந்து இதான ரேடியஸ்னால் இந்த ஹாஃபில் வரும் இல்லையா சென்டர்லேருந்து பாதி. இது எவ்வளோவாமா 35 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுறாங்க இஸ் டிவைடட் இன்ட்டு 5 ஈக்குவல் ஆர்க்ஸ். இதை வந்து ஒரு 5 ஈக்குவல் ஆர்க்ஸில் கட் பண்ணாங்க அப்படின்னா ஷேடட் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் அதை ஷேட் பண்ணியிருக்காங்க சரியா. இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்ம்னா என்னது θ/360 × 2 pi r கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல தீட்டா எதுவுமே கொடுக்கல ஆங்கிள் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் இதுதான் டிவைடட் தானே சொல்லியிருக்காங்க 5. அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த θ/360க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் 1/n போடுறோம் சரியா. ஸோ 1/n என்னோட வேல்யூ என்னது நமக்கு 5. ஸோ 5 என்னுக்கு பதிலாக 5ன்னு போட்டுட்டோம். 2 பைக்கு வந்து எதுவும் பண்ண வேணாம். ஸோ அப்படியே வச்சுருக்கோம் ஓகேவா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க 30 ஆரோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 35 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 5 டேபிளாக கட் பண்ணுங்க. 1 5 is 5, 7 5s are 35 ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும் 14 × இந்த பையோ இருந்து அப்படியே எழுதிக்கலாம் பை சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. பையோட வேல்யூ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இதுக்கு முன்னாடி சம்மில் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பை வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் கேன்சல் பண்ணணும்.
பட் இங்கே அந்த மாதிரி கொடுக்காதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அப்படியே பை வேல்யூவை அப்படியே வச்சுருக்கீங்க, பைக்கு வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணல. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 2.3 பாருங்கள். A spinner of radius 7.5 cm is divided into 6 equal sectors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள் divided into 6 equal sectors. அங்கே 5 சொல்லியிருந்தாங்களே இதுக்கு முன்னாடி சம, இப்போ வந்து 6 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான், அதே ஃபார்முலா தான். A equal to area of the sector is equal to 1/n into pi r square யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? ஏன் நம்ம வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம், ஆர் போட்டிருப்போம். அதுக்கு என்ன வேலை அப்படின்னா, இங்கே ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா அப்படின்னா ஸ்கொயரில் போட்டிருப்போம். லென்த் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, 1/n பை ஆர்னு போட்டிருப்பீங்க. சரியா? பை ஆர் யூனிட்ஸ்னு வரும். லென்த்னா பை ஆர் யூனிட்ஸு, ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸோ பை ஆர் ஸ்கொயர்னு எழுதியிருக்கீங்க. இப்போ என்னோட வேல்யூ என்னது, n = 6, ஆரோட வேல்யூ 7.5 சென்டிமீட்டர். இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 1/nக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், பை அப்படியே எழுதிக்கிட்டோம். ஆரோட இடத்துல என்ன இருக்குது, 7.5 இருக்குது. இங்கே ஆர் ஸ்கொயருங்கிறதுனால 7.5 × 7.5 அப்படின்னு எழுதியிருக்கீங்க. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் பண்ணலாமா, 3 2s are 6. இங்கே பண்ணோன்னா 3 2s are 6, ரிமைண்டர் 1 2.5ன்னு வந்திருக்கும். சரியா? அடுத்து என்ன பண்ணோம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 75ஐயும் 25ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டு 5 × 5 25, ரிமைண்டர் 2, 35 + 2 37. அடுத்து 0 போட்டு அடுத்த ஸ்டெப் 2 × 5 10, ரிமைண்டர் 1, 7 2s are 14, 14 + 1 15. அப்போ என்ன வந்துடுது நமக்கு 1875. 2 டிஜிட்டில் பாயிண்ட் இருக்கிறதுனால 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சாச்சு. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ரிமைண்டர் நமக்கு 1/2πன்னு இருக்குது இல்லையா. இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா, 8 9 2s are 18, பாயிண்ட் வச்சாச்சு. இங்கே 3 2s are 6, ரிமைண்டர் 1, 7 2s are 14, ரிமைண்டர் 1 இருக்கும். 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 5 வருமா, 9.375 9.375. இங்கே ஒரு பை வேல்யூ இருக்கிறதா, பை போட்டுக்கிட்டோம், ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.4 பாருங்கள். Kamalesh has dining table circular in shape of radius 70 cm, whereas Tarun has a circular quadrant dining table of radius 140 cm, whose dining table has a greater area அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து எப்படி வச்சுருக்கான், இந்த மாதிரி ஒரு குவாட்ரண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ டைனிங் டேபிள் இதோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 140, இதோட ரேடியஸ் வந்து 70. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த டைனிங் டேபிளோட ஏரியா அதிகம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு என்னது, பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ பைக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுறீங்க, இங்கே வேல்யூ கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, பையோட வேல்யூ. அப்போ நம்ம அது செய்யணும். பைக்கு பதிலாக 22/7 × 70 தானே ரேடியஸு. அப்போ 70 × 70 ஒரு டைம் வந்து கேன்சல் பண்ணால் 10ன்னு வந்துருமா, 177, 10 7s are 70. அடுத்து 22ஐயும் 70ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 22 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 14, ரிமைண்டர் 1 15. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. இது வந்து எதுக்கு, நார்மலான ஒரு சர்க்குலர் ட்ரையாங்கிளுக்கு டைனிங் டேபிளுக்காக. அடுத்து என்னென்னா சர்க்குலர் குவாட்ரண்ட் டைனிங் டேபிளுக்கு பண்ண போகிறோம். இது வந்து எப்படி இருக்குது, ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருந்த ஒரு விஷயம் ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருக்க வேண்டியது எப்படி இருக்குது, ஒரு பாதி இப்படி இருக்குது. சரிங்களா? ஒரு ஹாஃப் கூட சொல்ல முடியாது, ஒரு குவார்ட்டர். ஸோ என்ன பண்ணுறோம்னா, குவாட்ரண்ட்னா என்னது, 1/4ங்க தான் குவாட்ரண்ட். அப்போ 1/4 πr² அப்படின்னு எழுதிக்கிறீங்க. சரியா? ஒரு காவாசியை தானே நம்ம எடுத்துக்கிறோம் இதை எப்படி, அதனால் நம்ம என்ன போடுறோம், 1/4 போடுறோம். ஸோ 1/4 × π × r². இப்போ என்ன வரும் நமக்கு பாருங்கள், பைக்கு பதிலாக 22/7 போட்டுவிட்டோம், ஆருக்கு பதிலாக 140 × 140, r² இல்லையா, அதனால் 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ 7 டேபிளால் கட் பண்ணுங்க, 1 7 is 7, 2 7s are, அடுத்து இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 4 டேபிளால் 1 4 is 4, 5 4s are 20 அப்படின்னு வந்துடும். இப்போ என்னென்ன இருக்குது நமக்கு, இங்கே 22 இருக்குது, 140 இருக்குது, × 5 இருக்குது. சரியா? 22வை 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 22வை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 10, ரிமைண்டர் 1, 10 + 1 11, 110. 110ஐயும் 140 மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த 2 0 வந்து விட்டுருங்க இப்போதைக்கு, 2 0க்கு 2 0 போட்டு வச்சுக்கலாம். இங்கே மட்டும் பண்ணுங்கள். 1 4 is 4, இங்கேயும் அதே மாதிரி 1 4 is 4. நெக்ஸ்ட் டேபிள் ஒன்று பண்ணும்போது 1 1, இங்கேயும் அதே தான் 1 அப்படியே எழுதிடாமா. அப்போ
154 இங்கே 2 ஜீரோவுக்கு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வருது நமக்கு ஆன்சர் 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ரெண்டோட ஏரியாவும் எப்படி தான் இருக்குது அப்படின்னா சேமாக தான் இருக்குது. ஸோ த ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் ஆஃப் போத் ஆஃப் தம் ஹேவ் த சேம் ஏரியா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 2.5. 4 identical medals, each of the diameter 7 cm are placed as shown in the figure. வந்து வச்சுருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜியன் பிட்வீன் த மெடல்ஸ். இந்த மெடல்ஸ்க்கு இடையில இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஷேடட் ரீஜியனாக இருக்குல்ல, மெடல்ஸ்க்கு இடையில இங்கேக்குள்ளே இருக்கா ஷேடட் ரீஜியனாக, இதை தான் நம்ம இந்த ஏரியாவோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 7. நமக்கு என்ன வேணும், ரேடியஸ் தான் வேணும். அப்போ டயாமீட்டர் வேணும், ரேடியஸ் வேணும் அப்படின்னா என்னென்னா ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. சரியா? டயாமீட்டர் எவ்வளவு 7 டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கிட்டோம். சரியா? என்ன சொல்கிறாங்க, ஷேடட் ரீஜியன் கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? ஷேடட் ரீஜியனுங்கிறது வந்து எப்படி இருந்திருக்கு, நமக்கு மெடல் இப்படி இருந்துச்சு இல்லையா, மெடல் வச்சது போக தான் நமக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கி. அப்போ இது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கொயர்லேருந்து இது எல்லாமே இது குவாட்ரண்ட் தானே, ஒரு பாதி தானே நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ சர்க்குலர் குவாட்ரண்ட்டை சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர். அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இது எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்குது, 4 இருக்கு இல்லையா, அப்போ 4 இன்ட்டு குவாட்ரண்ட்டுன்னு எழுதியிருக்கோம். அப்போ குவாட்ரண்ட்டோட ஃபார்முலா என்னது, நமக்கு 1/4 பைஆர் ஸ்கொயர். பைஆர் ஸ்கொயருங்கிறது சர்க்குலரோட ஏரியா ஆஃப் சர்க்குலோட ஃபார்முலா. அதில் 4 குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால 1/4 போட்டிருக்கோம். சரியா? அது வந்து 4 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால முன்னாடி ஒரு 4 போட்டுக்கிட்டீங்க. இப்போ 4 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன இருக்கும், வெறும் பைஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஏயோட வேல்யூ நமக்கு என்னது 7 × 7 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ என்னது 7/2 × 7/2ன்னு இருக்கும். 7 கேன்சல் பண்ணிங்க, 1 7 is 7 கால் பண்ணலாம். அடுத்து 1 2 is 2 2 2 இங்கே வந்து என்ன வந்திருக்கும் 11 2s are 22ன்னு வந்திருக்கும். இந்த 7 மல்டிபிள் பண்ணால் 49 மைனஸ் இந்த சைடில் என்ன இருக்குது 11 × 7/2ன்னு இருக்குது. சரியா? இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் 3.5ன்னு வருமா. 3.5 11 மல்டிபிள் பண்ணுங்கள். 35 11 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சரு 385 வருமா. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 338.5 வரும். 49ல் 38.5 வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், 49ல் 38.5. இங்கே வந்து எந்த நம்பருமே இல்லைனா பாயிண்ட் வந்து 0 போட்டுக்கலாம். சரியா? இங்கே 0 இங்கே 5 இருக்குது, அதனால் பக்கத்தில் வந்து பாரோ பண்ணுறோம். பண்ண என்ன வரும், 10ல் 5 போச்சுன்னா 5, 8 போச்சுன்னா 0, 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் 10.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா?